ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் மொழி அவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் குறித்து சீரியஸ் என் மனசில் இந்த காரியம் ஸ்ட்ராங்காக இருந்தனால ஜோம் பண்ணிருக்கிறேன். காட் வில் ஹாவ் டு கண்டினியூ. இந்த நாட்களில் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஸோ நேற்று இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம்ல, லைஃப் தட் பேர் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட் இஸ் நத்திங் பட் அ கேரக்டர். ஆவியின் கனிகள் 9 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம், இதுதான் கீ. ஸோ இன்றைக்கி அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற நம்பர் 1 முக்கியமானது அன்பு, லவ். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த ஃப்ரூட்லேயே ஃபஸ்ட் ஃப்ரூட் லவ், அன்பு. இதுக்கு ஃபவுண்டேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபவுண்டேஷன் அஸ்திபார் இல்லை. நான் வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். லவ் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் த ஃப்ரூட்ஸ். நம்ம 9 கனிகள் பார்த்தோம்ல வேத வசனத்தில். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் இந்த கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த நம்பர் 1 அன்பு தான் எல்லாத்துக்கும் ரூட், ஃபவுண்டேஷன். லவ் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் த ஃப்ரூட்ஸ். ஆண்டவர் நம்மேல் வைத்தது மிகப்பெரிய அன்பு, அகாப்பே அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சும்மா பெயரில் நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள அன்பு இல்லைன்னு வச்சுங்களேன், we are just an empty vessel. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நம்பர் 1 வசனம் பாருங்களேன். முதல் வசனம், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகாக பிளைனாக சொல்கிறாரு. லவ் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் அதர் ஃப்ரூட்ஸ். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் அன்புனா அது எப்படிப்பட்ட அன்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். சூஸிங் டு லவ் ஈவன் when it is hard. choosing to love even when it is hard. இன்னும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இந்த காலகட்டத்தில் லவ் டிஃபிகல்ட் பீப்புள் டுடே. நம்ம சொல்லலாம், இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது சார், அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன், அந்த ஆள் என்னை ஒரு மாதிரி பேசிட்டார், அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன், என்னை என்ன கேள்வி கேட்டாங்க நான் எப்படி அவங்ககிட்ட பேச முடியும். இது இயேசு கிறிஸ்துவின் குணமே அல்ல. அதுதான் சொல்கிறேன், நீ தூதர் பேசுகிற பாஷையை பேசு, அந்நிய பாஷையை பேசு, தீர்க்கதரிசன வரம் உனக்குள்ளே இருக்கட்டும், மலைகளை பெயர்க்கத்தக்கிற விசுவாசம் உனக்குள்ளே இருக்கட்டும், ஆனால் உனக்குள்ளே அன்பு உள்ளே இல்லைன்னா யூ ஆர் ஜஸ்ட் அன் எம்டி விசில். சும்மா சத்தமிடுகிற வெங்கலம் தான், நீ ஓசையிடுகிற கைத்தாளம் போல தான் இருப்பேனே தவிர யூ ஆர் ஜஸ்ட் ஜீரோன்றதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி எத்தனை பேருக்குள்ளே நம்ம உண்மையாகவே அன்பு இருக்குது, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு காரியம் ஆண்டவர் செய்யணும்னு விரும்புகிறார். லவ் டிஃபிகல்ட் பீப்புள் டுடே. இயேசு கிறிஸ்து நமக்காக தான் செஞ்சார். அகாப்பே லவ், சூஸிங் டு லவ் ஈவன் when it is hard. If love is missing, everything is missing. If love is missing, everything is missing. ஏன்னா அந்த லவ் தான் ஃபவுண்டேஷன் ஃப்ரூட்டு. அஸ்திபாரமே இதில் இருக்குன்னா அன்பில் தான் இருக்குது. கிறிஸ்டியானிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் லவ். உள்ள அன்பு இல்லாமல் நான் கிறிஸ்தவன் சொல்கிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உனக்குள்ளே கனியே இல்லைன்றார் ஆண்டவர். பேசுகிற நானும் மாறணும், கேட்குற நீங்களும் மாறணும். அன்பு சகலத்தையும் தாங்கும். த ஃபஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ். மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரூட் இஸ் நத்திங் பட், சும்மா வேறு எதுவும் இல்லை, ஃப்ரூட் இஸ் எ கேரக்டர். இயேசுவை போல் நம்ம மாறணும். கல்வாரி சிலுவை அடிக்கப்படும் போது அவர் மன்னித்தார், அவர் மன்னிச்சிட்டே தான் இருந்தார், அவர் அதிகமாக அன்பு செலுத்தினார். He was very radical. He came for sinners. நேசிக்கிறவங்களையே நீ நேசிக்கிறனால உனக்கு என்ன பலன்பான்னு கேட்குறார். நீ யூஸ்வலாக மனுஷன் அப்படி தான் பண்ணுவான்ல, நேசிக்கிறவங்களே திருப்பி நேசிட்டுருக்கும். ஆனால் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நீங்கள், God doesn't call us to perform but to produce fruits. நமக்குள்ள அந்த கனிகள் வேணும். Let us pray
லெட் அஸ் ஸ்டார்ட் டு லவ் டிஃபிகல்ட் பீப்புள். பாஸு நம்மளை திட்டுவாங்க, வேலை ஸ்தலத்தில் நமக்கு பிடிக்காதவங்களாம் இருப்பாங்க. கிறிஸ்துவின் அன்பை காட்டலாமே. கிறிஸ்துவை பற்றி சொல்ல தான் முடியல, பட் லெட் அஸ் ட்ரை டு ஷோ த கிரைஸ்ட் லவ். கிரைஸ்டோட நேச்சரை காட்டுவோமே நம்ம பழகிற இடங்களில். இயேசு கிறிஸ்துவின் அன்பை வந்து பகிர்ந்து கொள்ளலாமே. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சினமடையாது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அப்போது ஆண்டவரே, நான் பேரளவில் நான் கிறிஸ்டியன் சொல்கிறது கூடாது. ஆண்டவரே, உண்மையான அன்பு உடையவனை என்னை மாற்றுங்கப்பான்னு கேட்க போகிறீங்க. கேட்கலாமா? கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.